ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்சி வாய்ஸ் ஓவர் தமிழ். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஃபாக்கிரும் அம்னாவும் தான் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்பாவோட பிஸ்னஸை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு புரியுது ஸ்டடீஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஒரு சின்னதாக க்ளோத்திங் பிராண்டுக்கு வந்து ஓனராக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஒரு ஹெல்ப்பர் வந்து மெக்கானிக் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. நீ உன்னோட ஃபியூச்சர் ஸ்டடீஸை பற்றி திங்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இன்னும் அட்மிஷன் போடாமல் இருக்குன்ற மாதிரி அம்னா கேட்குறா. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இரண்டுன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஓ, நீ இப்போ அடுத்த வருஷம் தான் அட்மிஷன் போட போகிறேன்னா ஸ்டடீஸில் இருக்க டச் வந்து அப்படியே விட்டு போயிடும். நீ ஏன் படிக்கிறதுல ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து அட்மிஷன் போடு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. உன்னோட செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, நீ எப்போ ஃபாரின் போக போகிற அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். நான் இன்னும் 1 or 2 months தான் இங்கே இருப்பேன், நீ அதுக்குள்ளே ஏதாச்சும் டவுட் வேணா என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறா. எனக்கு எந்த சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு அந்த விஷயத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். இதில் என்ன இருக்குது, நான் எப்போவுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கா. ஹபீப் ஆஃபீஸில் இருந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுறாரு. ரகில என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ சொன்ன நியூஸ் அப்படி ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்கேன், அதனால தான் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்போ எல்லா அமௌண்ட்டும் வந்து ஆனி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்ட்டு. இப்போ மட்டும் ஆனிக்கும் ஃபாக்கிருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் பெரிய பணக்காரர் அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டு இருக்கா. நீ எத்தனை டைம் தான் என் ஹார்ட்டை வின் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஹபீபும் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருக்காரு. அம்மா எங்கே ஆனி அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. பொறுங்க இன்னும் ஆனி பணக்காரியே ஆகலை, அதுக்குள்ளே அவளை பற்றி கவலைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி ரகிலா கேட்குறா. இல்லை ஆனி இது வரைக்கும் என்ன ஒரு நல்ல அப்பாவாக நினச்சதே கிடையாது, நான் ஒரு நல்ல அப்பாவாக இருந்ததுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எப்படி இந்த பணத்தை வாங்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க, அவளை பயமுடுத்த போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ரகிலா கேட்குறா. இல்லை அப்படிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, அது மாதிரி நடந்துக்கிட்டு தான் எனக்கு ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி மரியாதையே இல்லாமல் போச்சு. இந்த டைம் வந்து அன்பை தான் நான் ஆயுதமாக எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் அன்பை காட்டின உடனே எல்லாரும் மாற போகிறாங்களா, அப்படிலாம் மாற மாட்டாங்கன்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. நான் ஆனியோட அப்பா, ஒரு தடவை மட்டும் அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டா போதும் ஈஸியாக அவள் மாறிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. இத்தனை வருஷமாக ஆனி காதில் வந்து ஆயிஷா நிறைய சொல்லி வச்சிருப்பா, நீங்கள் கொஞ்சமாக அன்பு காமிச்ச உடனே அவள் மாற போகிறாளா அப்படின்ற மாதிரி ரகிலா கேட்குறா. நீ இதை பற்றி கவலையே பட தேவையில்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்ட்டு நினச்சாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டு இருக்கா. ஹபீப் வந்து ஆனிக்கிட்ட தான் பேச வந்திருக்காரு. நல்லா இருக்கியா, என் மேலே எதுவும் கோவமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு உன் கூட இப்படி உட்காந்து பேசலான்ட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் நீ ஏன் சோகமாக இருக்கேன்ட்டு. நான் உன்னோட அப்பா எய்மனை பாரு, அப்பாவுக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு இருக்காரு. எய்மனுக்கு இப்போ அப்படி தான் இருக்கும், போக போக எல்லாமே சரியாகிடும், அப்பா எல்லாமே வாழ கற்றுக்குவா என்ன மாதிரியே. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. நீ நேற்று நைட்டு உன்னோட ரூமில் தூங்காமல் வெளியே தூங்கணுன்ட்டு கேள்விப்பட்டேன், ஃபாக்கிர் கூட சண்டைன்ற மாதிரி சொன்னாங்க, எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த விஷயத்த உங்களோட செகண்ட் ஒய்ஃப் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் இதை பற்றி ஆன்ட்டி கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வந்து ஃபாக்கிர் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. அப்போ நான் யார், நான் உன்னோட அப்பா இல்லையா, நான் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டேன்ட்டு நீ நினைக்கிறியா, இப்போவே சொல்ல, நான் ஃபாக்கிர் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அங்கிள் சொன்னாரன்ட்டு எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணீங்க, இப்போது இந்த மேரேஜ் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு யோசிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை செட்டில் பண்ணுறதா நினச்சி இப்படி என்னோடய வாழ்க்கையே அழிச்சிட்டிங்க, அதை பற்றி நீங்கள் என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. நான் இப்போ அதை பற்றி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நான் உன்னோட அப்பா, எனக்கும் ஹார்ட்ன்றது ஒன்று இருக்குது, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது எனக்கும் கவலையாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கால சூழ்நிலையால் நான் உன் பக்கத்தில் இருக்க முடியாமல் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் உங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அம்மாவை பற்றி எதுவும் பேசாதீங்க, அம்மாவுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நமக்குள்ளே இருக்க இடைவெளிக்கு காரணம் அம்மா கிடையாது, உங்களோட செகண்ட் ஒய்ஃப் ரகிலா தான் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. சரி பழசெல்லாம் விட்டுரு, பழசு எல்லாத்தையுமே மறந்துடு, நீ என்னோட பொண்ணு, நான் உன்னோட அப்பா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எல்லா இடத்துலையுமே நான் தான் நிற்பேன், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப ரொம்ப பாசமாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆன அன்னைக்கு நீங்கள் பாசமாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி எப்படியோ அதே மாதிரியே தான் இப்போவும். நீங்கள் காட்டுற அன்பெல்லாம் என்னால் உடனே எடுத்துக்க முடியாது, இதெல்லாம் நம்புறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இப்போ இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. ஹபீபும் சரின்ட்டு கிளம்பி போயிடுறாரு. சமீனா ஃபாக்கிருக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஃபாக்கிர் ஃபோன் எடுத்த உடனே, நான் ஆஃபீஸ் வராதுக்கு என்ன தயவு செஞ்சு திட்டாதீங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தவங்களுக்கு கூட லீவ் இருக்குது, ஆனால் எனக்கு தான் லீவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை திட்டுறதுக்காக கால் பண்ணல, நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், உனக்காக சீக்கிரமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ் வராதுக்கு உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எனக்கு எந்த கோவமும் உன் மேலே இல்லை, நல்லா யோசிச்சுப்பாரு, அப்பா இருக்கும்போது அப்பா உன்னை திட்டுறப்ப நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணது, நான் தான் உன் கூட நின்னது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இருங்க உங்கள் நம்பர் தானே செக் பண்ணிக்கிறேன்ட்டு நம்பர்லாம் செக் பண்ணுறான், அம்மா தான் பேசுகிறாங்களான்ட்டு. அவனால் நம்பவே முடியல அவங்க அம்மா வந்து திட்டாமல் இருக்கிறத.
ஆனி என்னமோ இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக சமைச்சிருக்கா போல், நல்ல வாசமாக வருது, வீட்டுக்கு சீக்கிரமாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. என்ன போய் புதுசாக சமைச்சிருக்க போகிறா, எப்போ பார்த்தாலும் சொரக்கா பிக்குங்க இதே தான் சமைச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அது மாதிரி சமைச்சிருந்தா நான் உனக்கு வேறு ஏதாவது பண்ணித்தர சொல்கிறேன், இல்லைனா நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் சீக்கிரமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபாக்கிரும் சரி நான் வரேன்ட்டு ஃபோனை வச்சிடுறான். ஃபாக்கிரால் இதை நம்பவே முடியல தான். ஃபாக்கிரும் வீட்டுக்கு வந்துடுறான். எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி ஆனி வந்து ரொம்பவே சூப்பராக சமைச்சிருக்கா, கேப்சிகம்லாம் போட்டு அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மாமியார். என்னோட பொண்ணு ரொம்பவே நல்லா குக் பண்ணுவா, எல்லாமே நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சமைக்க கற்றுக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லது, அவளும் அதே மாதிரி அதை கற்றுக்கிட்டா. அதே மாதிரி பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றதையும் கற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பேச விடாமல் வந்து ஹபீப் தடுத்துடுறாரு. ஆனி வந்து என்னோட பொண்ணு, அவளுக்கு அகெயின்ஸ்டாக யார் பேசினாலும் என்னால் பார்த்துட்டு கமெண்ட் இருக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹபீப் பேசுகிறத கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. இவரா இவ்வளோ அன்பு காட்டுறது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஆனி உங்களோட பொண்ணுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆயிஷா கேட்குறா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்குது, நீ என்னோட பொண்ணுங்களோட அம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த பொண்ணுங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவங்க அம்மா தான். அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க நடப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெகுலராக சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆயிஷா அவங்க பொண்ணை வந்து ரொம்பவே நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்க அப்பா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி தான் அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலுமா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சிஸ்டர். நான் வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருந்தது கிடையாது. எனக்கு இப்போ என்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டுருக்காரு. என்னை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆனியும் சந்தோஷமாக பார்த்துக்க போகிறீங்களா? நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆயிஷா சமீனாவை பார்த்து, நீங்கள் தான் சிஸ்டர் இதுக்கு எல்லாத்துக்குமே சாட்சி. இவர் என்னோட பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டினது கிடையாது. ஒரு சின்ன சின்ன சந்தோஷமான விஷயம் கூட அவர் பண்ணது கிடையாது என் பொண்ணுங்களுக்கு. இந்த சின்ன வயசில் அவளுக்கு மேரேஜ் பண்ணி அவளோட வாழ்க்கையை வந்து நரகத்தில் தள்ளினதே அவர் தான். இப்போ வந்து ஏதோ இவர் தான் அப்பான்ற மாதிரி நடந்துட்டுருக்காரு. இப்போ தான் ஏதோ பாசம் காட்டுற மாதிரி நடந்துட்டுருக்காரு. ஆனி வந்து அவரோட பொண்ணு கிடையாது, அவள் என்னோட பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இருக்க யாருமே எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாகிடுறாங்க. ரஹிலா வந்து ஹபீபை பார்த்து, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இவங்களாம் அன்பு காட்டினா இவங்களாம் மாறுற ஆள் கிடையாதுன்ட்டு, நீங்கள் தான் கேட்காம அன்பால் எல்லாத்தையும் மாத்திரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஒரு லுக் விடுறா. ஃபெமி ஹபீப் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டை விட்டு எங்கே போவேன், என்னால் எங்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹபீப் இருந்துக்கிட்டு, நான் சமீனா சிஸ்டர்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், இப்போ எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து ரஹிலா பார்த்துட்டு தான் இருக்கா. ஹபீப் போன உடனே இவன் வந்து உட்காந்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்னோட அண்ணா கிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்கிறாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும், நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தானே ஆயிஷாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அவள் ஒரு முட்டாள், அதே மாதிரியே தான் நீங்களும் இருக்கீங்க. எனக்கு யார் லாயலாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் ரொம்பவே அதிகம். ஏன்னா நான் இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரெகுலா சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் ஃபெமி கேட்டுட்ருக்காங்க. பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்குதுல, நீங்கள் ஏன் ஆஃபீஸ் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெகுலா கேட்குறா. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறாங்க. நீயும் சாய்க்கவும் ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்க, அதனால தான் சமீனா எல்லாத்தையுமே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெகுலா சொல்லிட்டுருக்கா. இந்த முடிவு எல்லாமே எங்கள் அம்மா எடுத்தது அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டுருக்காங்க. சமீனாவுக்கு அப்புறம் இந்த வீடு பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே யார் பார்த்துக்க போகிறது? சமீனாவோட ஒரே ஒரு பையனான ஃபாக்கிர் தான் அது எல்லாத்தையுமே பார்த்துக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ரெகுலா சொல்லிட்டுருக்கா. நீ என்ன தான் சொல்ல வரன்ற மாதிரி ஃபெமி கேட்குறா. ஃபெமி, என் கண்ணுக்கு தெரியறது உன் கண்ணுக்கு தெரியாது. ஃபாக்கிர் அணியும் நீ கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கியா? அவங்க நடந்துக்கிற விதமே சரியில்லை. அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுதுன்ட்டு நான் நினைக்கிறேன்ற மாதிரி ரெகுலா சொல்லிட்டுருக்கா. ஐயோ என்ன பேசிகிட்டு இருக்க ரஹிலா? ஆனிக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆனி யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி ஃபெமி கேட்டுட்ருக்காங்க. ஆனியை பற்றி யோசிக்கிறத ஃபஸ்ட்டு விடு, ஃபாக்கிரை பற்றி யோசிச்சுப்பாரு. அந்த எம்டி பிளேஸை வந்து நீங்கள் தான் ஃபில் பண்ணணும், எய்மனை தயார்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஹிலா கிளம்பிடுறா. ஃபெமியும் ரஹிலா பேசிட்டு போனதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ரஹிலா ஃபெமி கிட்ட பேசிட்டு வந்துட்டு அப்படியே ஃபாக்கிர்கிட்டையும் கொஞ்சம் பேச போகிறா. ஃபாக்கிர் ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு அழகான மாப்பிள்ளையாக இருக்க வேண்டியவன் எனக்கு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் அப்பாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டுருக்கா. உங்களோட அனுதாபம் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு கிளம்ப போகிறான். நீ என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உண்மை என்னென்னா இந்த மேரேஜ் வந்து உன்னோட லைஃபையே அழிச்சிருச்சு. ஆனால் அதுக்காக கவலைப்படாத, நீ மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெகுலா சொல்லிட்டுருக்கா. என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்கன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஏன் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இங்கே இருக்க? நீ உங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன், நீ கொஞ்ச நாள் இந்த வீட்டிலே இல்லாமல் வெளியில் எங்கேயாச்சும் போய் தங்கிடு, எங்கே இருக்கேன்னே சொல்லாத. அப்போ நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க கேட்டு தானே ஆகணும், உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ வாழலாம் அப்படின்ற மாதிரி ரெகுலா சொல்லிட்டுருக்கா. ஃபாக்கிர் கொஞ்சம் கூட யோசிக்காமல், உங்களோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை, இன்னும் ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நீ நான் சொல்கிறது எதுவுமே கேட்க போகிறது இல்லையா அப்படின்ற மாதிரி ரெகுலா கேட்குறா. கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஹம்சா வந்து அப்ராட் போகிறான் போல். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவனோட ஃப்ரெண்டு வந்து
வந்து கால் பண்ணி ஐமன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹம்சா அப்படிலாம் அப்ராட்லாம் போகக்கூடாது, உனக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்ருக்கா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துடுறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதையும் கேட்டுறாங்க. அவங்க அம்மா வரதுனால ஃபோனை உடனே அவள் வச்சிட்றா. நீ இன்னும் அந்த காசு பணம் கூட இல்லாத ஹம்சா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஹம்சா குவைத்தில் இருக்க அவங்க மாமா வீட்டுக்கு தான் போக போகிறான், அவன் இனிமேலும் ஒன்றும் ஏழை கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவன் குவைத் போகிறானோ ஜப்பான் போகிறானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹம்சா குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஹம்சா ஃபாரின் போய் அவங்க மாமா வீட்டில் தங்க போகிறாங்களாமா, அவங்க வந்து வேலையை தேடி தரேன்னு சொல்லியிருக்காங்களாமா அப்படின்ற மாதிரி ஐமன் சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவங்க அக்கா தயவுல வாழ போகிறான் அப்படி தானே, அவனோட நினைப்பெல்லாம் இனிமேல் உன் மனசில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அவனை சுத்தமாக மறந்துடு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படினால முடியாதுன்ற மாதிரி ஐமன் சொல்லிட்டு இருக்கா. உங்கள் அப்பாவும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, இப்போ நீயும் நானும் மட்டும்தான், நம்ம 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும், நீ எப்போவுமே என் கண் முன்னாடியே இருக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன், நான் என்ன சொல்ல வரேன்ட்டு புரியுதா அப்படின்ற மாதிரி ஃபைமி கேட்குறாங்க. நீ என்ன சொல்ல வரீங்க எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த வீட்டிலே வாழணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் இந்த வீட்டிலே வாழணும்னா ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்காங்க, சாய் காத்தையோட பையன், அவனும் என்னோட ரொம்ப சின்ன பையன், எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. லூசுத்தனமாக ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காது, நான் ஃபாக்கீரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஃபாக்கிர் ஆனியோட ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நாள் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்கன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. எது எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சா இப்படி தான் நடக்கும். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட யார் சொன்னது மேரேஜ் ஆனவங்கள, அதுவும் கையில் குழந்தை இருக்கவங்களும் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்ட்டு, அப்படிலாம் நான் ஒரு நாள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. உடனே ஹம்சா ஆனிக்கு தான் கால் பண்ணுறா. எதுக்காக கால் பண்ணியிருக்கன்ற மாதிரி ஆனி கேட்குறா. இதுதான் என்னோட லாஸ்ட் காலாக இருக்கும், நான் அப்ராட் போக போகிறேன், என்னோட அக்காவும் மாமாவும் குவைத்தில் இருக்காங்க, அவங்க ரொம்ப நாளாக என்ன வர சொல்லிட்டு இருக்காங்க, நான் அதனால் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல விஷயம், நீ அப்ராட்லாம் போயிட்டா உன்னோட ஃபியூச்சரே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. நான் இங்கேயே இருக்கணுன்ட்டு தான் ஆசைப்பட்டேன், என்னோட ஃபியூச்சர் இங்கே தான் இருக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன், இங்கேருந்தே நான் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருந்துச்சு, ஆனால் ஒருத்தவங்க மட்டும் நினைக்கிறதுனால நடந்துடாதில்ல அப்படின்ற மாதிரி ஹம்சா சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காது, ஃபாரின் போயிட்டாலே உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, உங்கள் அக்காவும் மாமாவும் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிற, உனக்கு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் எந்த பிரச்சனையுமே வராதுன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை கேட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், சரி ஓகே, என்னால் உனக்கு பிரச்சனை நிறையவே வந்திருக்கு, அதனால் ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் கிடையாது, என்னோட தலையெழுத்தில் அப்படி எழுதியிருக்கு, அதே மாதிரி நடந்திருக்கு, உன் மூலியமாக பிரச்சனை வரலன்னா வேற ஒருத்தவங்க மூலியமாக எனக்கு பிரச்சனை வந்திருக்கும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபாக்கிரும் அங்கே வந்து உட்காந்துருக்கா. ஆனி பேசி முடிச்சதுமே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. உடனே பாவம் ஹம்சாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே இருக்கான். ரகிலா ஹபீப் கிட்ட ஃபெமி கிட்ட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஃபெமி வந்து இப்போ என்ன தான் நம்பிட்டு இருக்கா, அவளுக்கு தேவையான அமௌண்ட்லாம் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கா, அதை தான் அவள் எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. வேணும்னா நீங்கள் கொடுக்கலாமே, இப்போ தான் நீங்கள் பெரிய பணக்காரராக போகிறீங்கல்ல, ஆனால் நம்ம ஏன் ஷேர் பண்ணிக்கணும், அவங்க உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை அவங்க வாங்கவே ட்ரை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. நீ சொல்கிறது எனக்கு புரியலன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. இப்போ ஃபெமியும் சாய்க்காவும் அவங்களோட அமௌண்ட்டை வந்து சமீனா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிட்டோம், அதே மாதிரி நம்ம ஒரு வழியை கண்டுபிடிப்போம், 2 பேருமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், நம்மளோட ஷேரும் நமக்கு கிடைக்கும், ஃபெமி வாங்குறதுல இருந்தும் ஷேர் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இப்படி தான் நினைப்பீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என் மைண்டில் வந்து இன்னொரு பிளானும் ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. என்ன பிளான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போல்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு பிளான் போட்டு அமௌண்ட்டை வாங்கலான்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனி ஃபாக்கிர் கிட்ட பேசாமல் கூட அங்கிட்டு இங்கிட்டு தான் போயிட்டுருக்கா. ஃபாக்கிர் தான் என்னை கூப்பிட்டு சாரிலாம் சொல்கிறான். நேற்று வந்து நான் ரொம்ப கோவமாக இருந்தேன், அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன், நீ வெளியே போகிறப்ப நான் ஒன்று தடுத்துருந்துருக்கணும், தடுக்காமல் விட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நானும் நேற்று கோவமாக இருந்தேன், ஒரு முனைவையும் கோவமாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. நீ என்னோட மன்னிப்பை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். அப்படிலாம் இல்லை, நானும் நேற்று அது மாதிரி நடந்திருக்கக்கூடாது, நம்மளோட பிரச்சனையை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியிற மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, உனக்கு ஒன்று தெரியுமா, ஹம்சா வந்து ஃபாரின் போக போகிறான் அவனோட ஃப்யூச்சருக்காகன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. நல்ல விஷயம், ஃபாரின் போய் படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு அவன் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிரும் சொல்கிறான். எல்லாரோட ஃப்யூச்சருமே ரொம்ப நல்லா இருக்க போகுது, நம்மளோட ஃப்யூச்சர் தான் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்ட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்க, அதை இப்போ நம்ம வாழ்க்கையே பாதிச்சிருச்சுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும், ஏதோ கொஞ்சம் நேரம் இப்படி பேசினதுனால நமக்குள்ளே இருக்க சண்டை முடிஞ்சிருச்சுன்ட்டு நினைக்கிறேன், நீயே சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. வெளியில் ரகிலா ஆண்டியை பார்த்தேன், எனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச சந்தோஷத்தையும் அவங்க வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எது சொன்னாலும் நீ கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க நமக்கு யாருமே கிடையாதுன்ற மாதிரி தான் ஆனி சொல்லிட்டு இருக்கா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே எஸ்கேப் ஆகணும்னா நீ எங்கேயாச்சும் வெளியே போயிடுன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனிக்கு இதை கேட்டதுமே அழுகியே வந்துடுது. ஏன் நமக்கு அமைதியை தரணுன்ட்டு யாருமே யோசிக்கிறதே இல்லை, என் வாழ்க்கையில் இனிமேல் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதையும் அழிக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க,
என் வாழ்க்கையும் என் பொண்ணு வாழ்க்கையும் அழிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எதுக்கு நீ அழுகிற, நான் எங்கேயும் போக மாட்டேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்ட்டு நீ நினைக்கிறியா, நான் எங்கேயும் போக மாட்டேன்ற மாதிரி தான் ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சண்டை போட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேசிக்கிறாங்க. அண்ணங்களையும் ரஹிலா அவங்க இவங்கன்ட்டு இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு தான் இருக்காங்க. ஃபாக்கிருக்கு அடுத்த நாள் மார்னிங் ஏதோ ஸ்டொமக் பெயின் போல், அதனால் அவங்க அம்மா வந்து அவனுக்காக ஏதோ ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஆனிக்கிட்ட. அதை ஆனி ரெடி பண்ணி ரூமில் கொண்டு வந்து வைக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஸ்டொமக் பெயின்லாம் எதுவும் கிடையாதுன்ட்டு, ஆனாலுமே நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன், எந்திரிச்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறா. ஃபாக்கிர் ஆனி போனதுக்கப்புறம் ஃபோனை தான் எடுத்து நோண்டுறான். பார்த்துருவாங்களா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எடுத்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கான். ஆஃபீஸில் டீலர்கிட்ட வந்து ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும் போல், அது வந்து ஆஃபீஸில் தான் நடக்கிறதா இருந்துச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க லஞ்சுக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அதை தான் மேனேஜர் வந்து சமீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் அவங்க கூட லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் சமீனா கேட்குறாங்க. நம்ம அவங்க கிட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணோம்னா லஞ்சு டின்னர் இது மாதிரிலாம் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் ஹபீபை கூப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேட்குறாரு. இல்லை ஹபீபெல்லாம் கூப்பிட வேணாம், நானே வரேன், ஃபாக்கிருக்கு வேறு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, நீங்கள் வரீங்களா, டைம் மட்டும் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் ஹபீப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேட்குறாரு. நான் என்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. ஃபாக்கிர் வீட்டில் வந்து ஸ்டொமக் பெயின்னு சொல்லிட்டு ஆம்னா கூட தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். லஞ்சு தான் சாப்பிட வந்திருக்காங்க. சீக்கிரம் நான் லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், அசைன்மெண்ட் இருக்குது, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, வெக்கேஷனில் அசைன்மெண்ட்டும் எழுதிக்கிட்டு இப்படி வெளியவும் வர செய்கிற, நீ ரொம்பவே கிரேட், எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நீ சூஸ் பண்ணலையா, நீ ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆம்னா சொல்கிறா. என்ன பண்ணுறது, எனக்கு டைமே கிடைக்கல, முன்னாடிலாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனால் மட்டும் போதும்னு சொன்னாங்க, இப்போலாம் எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுறேன், அவங்க சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, இருந்தாலும் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸில் வேலை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஆனியை பார்த்துக்கணும், அப்புறம் பாப்பாவை பார்த்துக்கணும், இப்படி நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்க, அம்மா ஆனி எப்படி இருக்கா, அவள் சந்தோஷமாக இருக்காளா அப்படின்ற மாதிரி ஆம்னா கேட்குறா. அவளால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், அவளும் என்ன மாதிரி தான் புலம்பிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். எது எப்படியோ நீங்கள் 2 பேரும் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்கன்ற மாதிரி ஆம்னா சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடுமே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.